வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நாடு முழுவதும் 1000 கோவில்களுக்கு தலா 20,000 ரிங்கிட் நிதி உதவி, அரசிடம் பரிந்துரை. நாடு முழுவதும் உள்ள 1000 கோவில்களுக்கு ஒருமுறை வழங்கக்கூடிய தலா 20,000 ரிங்கிட் நிதி உதவி வழங்குவது உட்பட 5 முக்கிய விவகாரங்கள் குறித்து டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தலைமையிலான மித்ராவின் இந்திய சமூக முன்முயற்சி அமலாக்க குழு இன்று விவாதித்து முடிவெடுத்துள்ளது. மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவான மித்ரா நாடு முழுவதும் உள்ள இந்திய சமூகத்தினருக்கு பயனளிக்கும் வகையில் இந்திய பாரம்பரிய கிராமம், தமிழ் பள்ளிகளுக்கான ஸ்மார்ட் போர்ட், தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டு வசதி மற்றும் கோவில்களுக்கு நிதி உதவி ஆகிய திட்டங்களை விரைவில் தொடங்கவிருப்பதாக தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சரான டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். இன்று தமது அமைச்சில் நடைபெற்ற மித்ராவின் இந்திய சமூக முன்முயற்சி அமலாக்க குழுவின் 2வது கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோஸ்ரீ ரமணன் இதனை தெரிவித்தார். 5 முக்கிய திட்டங்களில் 21 இந்திய பாரம்பரிய கிராமங்களை மேம்படுத்தும் திட்டமும் அடங்கும். 21 இந்திய பாரம்பரிய கிராமங்களில் 33 திட்டங்களை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு கையாளும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். 2வது திட்டம் நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு கல்வி அமைச்சின் கீழ் செயல்படும் யயாசான் டிடே நகாரா மூலம் 400 ஸ்மார்ட் போர்டுகள் வழங்கப்படும். பள்ளிகளின் அளவு, மாணவர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை பொறுத்து வழங்கப்படும் ஸ்மார்ட் போர்டுகளில் எண்ணிக்கை அமையும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். ஏற்கனவே ஸ்மார்ட் போர்டை கொண்டிருக்கும் பள்ளிக்கு மீண்டும் வழங்கப்படாது. ஸ்மார்ட் போர்டை விநியோகிப்பது, அதனை பொருத்துவது, கற்றல் வசதியை ஏற்படுத்துவது முதலியவற்றை யயாசான் டிடே நகாரா கவனிக்கும் என்றார் அவர். தவிர பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஆலோசனையின் பேரில் கோவில்களில் சமய வகுப்பு, தமிழ் போதனை, பரதநாட்டிய வகுப்பு முதலியவற்றுக்கு ஒரு நிதி வழங்குவதற்கு முன்பு பரிந்துரைக்கப்பட்டது. இவ்விவகாரம் பிரதமர் அலுவலகத்தின் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் இதற்கு பதிலாக நாடு முழுவதும் உள்ள 1000 கோவில்களுக்கு தலா 20,000 ரிங்கிட் வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்று டத்தோஸ்ரீ ரமணன் கூறினார். நம்மளை பிரதமர் கிட்ட பேசிட்டு பிரதமர் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இது இன்னும் ஒரு நல்லது அண்ட் இன்னும் ஒரு பெனிஃபிட் நம்மளோட தமிழ் சமுதாயத்துக்கு அண்ட் நம்மளோட கோயிலுக்கு. அவங்கள இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒன் ஆஃப் பேமெண்ட் அவங்கள கொடுப்பாங்க. ஒன் ஆஃப் பேமெண்ட். ஸோ அவங்கள என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் முதல்ல இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிட்டு திருப்பி வாங்க என்கிட்ட, அப்புறம் நான் முடிவு பண்ணுறேன். ஸோ மீட்டிங்கில் நம்மளை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்மளை ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். எல்லா கோயிலுக்கு 20,000 நம்மளை கொடுப்போம். 20,000 20,000 அது 1000 கோயிலுக்கு நம்மளை கொடுப்போம். ஸோ அது ஒரு பெரிய குரூப், பெரிய பெனிஃபிட். நிறைய பேருக்கு இந்த உதவி போயிட்டு சேரும். அவங்க அந்த காசை கோயிலுக்கு போய் பாய்க்க போகிறாங்களா, கோயில் சாமி கும்பிட்ற ஜாமான் வாங்குறதுக்கா, இல்லைன்னா அவங்கள தேவாரம் கிளாஸ் செய்கிறாங்களா, பரதநாட்டியம் கிளாஸ், தமிழ் கிளாஸு, அந்த ப்ரோக்ராம் தர்ம மதானி அந்த ப்ரோக்ராம் எல்லாம் அவங்கள செய்யலாம். தோட்ட தொழிலாளர்களுக்கான வீடுகளை சீரமைக்கும் திட்டம் குறித்து இன்னும் தீர்க்கமாக முடிவு எடுக்கப்படவில்லை என்பதையும் டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். இவ்விவகாரம் தொடர்பாக தமது செயலாளர் டத்தோ பி அன்புமணி, NUPW எனப்படும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் மற்றும் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் ஆகியவற்றுடன் ஒரு சந்திப்பை நடத்தவிருப்பதாக டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். முன்பு இந்த திட்டம் தோட்ட தொழிலாளர்களை மட்டுமே உள்ளடக்கி இருந்தது. ஆனால் சிறு விவசாயிகளையும் இதில் சேர்க்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம் என்று டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். இந்திய மாணவர்களை உள்ளடக்கிய 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை மற்றும் 1ஆம் பாரத்திலிருந்து 6ஆம் பாரம் வரை பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு பள்ளிக்கு திரும்புவோம் என்ற திட்டத்தின் கீழ் B40 தரப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சீருடைகள், புத்தகங்கள் மற்றும் பிற பள்ளி உபகரணங்களை வாங்குவதற்கு நிதி உதவி வழங்குவதற்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். மேலும் உயர்நிலை கல்வியை பொறுத்தவரை பொது மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் இந்திய மாணவர்களுக்கு தலா 2,000 ரிங்கிட் நிதி உதவி ஒரு முறை வழங்கப்படும் என்றார். கடந்த ஆண்டு சுமார் 8,000 மாணவர்கள் பயன் அடைந்தனர். இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 10,000ஐ எட்டும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் இதற்கு சுமார் 20 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்படும் என்றும் டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார்.
இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ ஸ்ரீ ரமணனின் அந்தரங்க செயலாளர் டத்தோ பி அன்புமணி மற்றும் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திட்டமிட்ட குற்றச்செயல்கள், 2 கிரிமினல் கும்பல்கள் முறியடிப்பு, 17 பேர் கைது. கொலை, கொள்ளை, இடத்தை கைப்பற்றுதல் முதலிய திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் 2 கிரிமினல் கும்பல்களை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி ஸ்லாங்கூர், நகரி செம்பிலான், பினாங்கு மற்றும் பேரா ஆகிய 4 மாநிலங்களில் போலீசார் தொடங்கிய ஓப் ஜாக் ஸ்பேரோ சோதனை நடவடிக்கையில் 17 பேர் கைது செய்யப்பட்டது மூலம் பலவந்தமான கடும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் இந்த 2 கிரிமினல் கும்பல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் டத்தோ ஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்தார். உள்ளூரைச் சேர்ந்த ஒரு நபரின் தலைமையில் 33 பேருடன் கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து இந்த கிரிமினல் கும்பல்கள் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளன. கொலை, அபாயகரமான ஆயுதங்களை பயன்படுத்தி காயம் விளைவித்தல், கூட்டாக சேர்ந்து கொள்ளையடித்தல், தீ வைத்து நாச வேலைகளில் ஈடுபடுதல் முதலிய குற்றச்செயல்களில் இந்த கும்பல்கள் ஈடுபட்டு வந்துள்ளன. ஒவ்வொரு இடத்தை பிடித்து அங்கே தாங்களே அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இந்த கும்பல்கள் செயல்பட்டு வந்துள்ளன. இவ்வாண்டு முற்பகுதியில் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்ட காணொளியான கிள்ளான் தமான் செந்தோசாவில் ஒரு கடையின் முன் 2 ஆடவர்கள் ஒருவரை ஆயுதத்தினால் சரமரியாக தாக்கி மரணம் விளைவிக்கப்பட்ட சம்பவத்தில் இந்த கும்பல்கள் சம்பந்தப்பட்டுள்ளன என்று ஐஜிபி குறிப்பிட்டார். இன்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் சிஐடி இயக்குனர் டத்தோ குமார் முத்துவேலுவுடன் இணைந்து நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ ஸ்ரீ முகமது கலீத் இதனை தெரிவித்தார். ஓப் ஜாக் ஸ்பேரோ சோதனை நடவடிக்கை ஸ்லாங்கூர், நகரி செம்பிலான், பினாங்கு மற்றும் பேரா ஆகிய மாநில போலீஸ் தலைமையகங்களின் ஒத்துழைப்புடன் புக்கிட் அமான் மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். பிடிபட்ட இந்த 17 பேரும் 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சோஸ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஐஜிபி மேலும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் மொஹமட்டிற்கு சொந்தமானவை என்று சந்தேகிக்கப்படும் சுவிட்சர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டம் ஆகிய நாடுகளில் உள்ள சொத்துக்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM ஆராய தொடங்கியுள்ளது. துன் மகாதீரின் சொத்துக்கள் தொடர்பில் SPRM ஒரு நாட்டில் மட்டும் கவனம் செலுத்தவில்லை, மாறாக பிற தொடர்புடைய நாடுகளின் தகவல்களையும் ஆராய்ந்து வருவதாக அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். மற்ற நாடுகளில் உள்ள சொத்துக்களும் ஆராயப்படுகின்றன. குறிப்பாக சுவிட்சர்லாந்து போன்ற பிற நாடுகளிலும் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு ஆராயப்பட்டு வருவதாக அசாம்பாக்கி விளக்கினார். துன் மகாதீர் சொத்துக்கள் தொடர்பில் இங்கிலாந்தை தவிர வேறு எந்த நாடுகளில் SPRM ஆராய்ந்து வருகிறது என்று நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு அசாம்பாக்கி மேற்கண்டவாறு பதில் அளித்தார். எனினும் துன் மகாதீர் சொத்துக்கள் தொடர்பில் அசாம்பாக்கி மேல் விவரங்களை வெளியிட மறுத்துவிட்டார். தமிழ் இலக்கியத்தை பாதுகாப்பதிலும் போற்றுவதிலும் மலாயா பல்கலைக்கழக தமிழ் பேரவையின் தொடர் முயற்சிகளில் ஒன்று பேரவை கதைகள். அவர்கள் மீண்டும் 39வது ஆண்டாக சிறுகதை போட்டியை நடத்துகின்றனர். கதைகளை சமர்ப்பிப்பதற்கான விதிமுறைகளை பின்பற்றி அக்டோபர் 5ஆம் தேதிக்குள் 39 பேரவை கதைகள் @gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரிக்கு உங்கள் படைப்புகளை அனுப்பலாம். மேலும் தகவலுக்கு தமிழ் பேரவையின் சமூக வலைத்தளமான தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டி என்ற IG பக்கம் மற்றும் தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி மலாயா என்ற FB பக்கத்தையும் நாடலாம். அல்லது 016 417 4912 இயக்குனர் ரூபன்ராஜ் சிவபெருமாள் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவிருக்கும் புடி மடானி RON 95 திட்டத்தின் வாயிலாக உதவித்தொகைக்குரிய பெட்ரோல் RON 95 எரிபொருளை பெறுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு மேற்போகாமல் காலாவதியான வாகனமோட்டும் லைசன்ஸ் வைத்திருப்பவர்களும் தகுதி பெறுகின்றனர் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். வாகனமோட்டும் லைசன்ஸ் காலாவதியாகி 3 ஆண்டுகளுக்கு மேற்போகாமல் இருக்குமானால் அந்த லைசன்ஸ் இன்னமும் செயலில் உள்ளன என்றே பொருள் கொள்ளப்படும் என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். வாகனமோட்டும் லைசன்ஸ் காலாவதியாகி 3 ஆண்டுகளுக்கு மேற்போகாமல் இருக்கும் பட்சத்தில் அது புதுப்பிக்கக்கூடிய தகுதியில் இன்னமும் உள்ளது என்றே கருதப்படும் என்று ஆந்தனி லாக் மேலும் விவரித்தார். அதேவேளையில் ஒருவரின் வாகனமோட்டும் லைசன்ஸ் காலாவதியாகி 3 ஆண்டுகளுக்கு மேலாகுமானால்
அவர் பெட்ரோல் RON95 எரிபொருளை லிட்டருக்கு $1.99 வாங்குவதற்கான தகுதியை இழக்கிறார் என்பதையும் அமைச்சர் ஆந்தனி லாக் தெளிவுபடுத்தினார். தம்மை ஓர் இந்துவாக அங்கீகரிக்க கோரி 26 வயது இளைஞர் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு அனுமதி அளித்த ஈப்போ உயர்நீதிமன்றம் அந்த இளைஞர் ஓர் இந்துவே தவிர முஸ்லிம் அல்ல என்று தீர்ப்பளித்தது. அந்த இளைஞர் ஒரு முஸ்லிம் என்பதற்கு எந்தவொரு ஆதாரமும் இல்லை என்று நீதிபதி புபீந்தர் சிங் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். தம்மை ஓர் இந்துவாக அறிவிக்க கோரி தேசிய பதிவு இலாக்கா மற்றும் பேரா மாநில இஸ்லாமிய சமய இலாக்காவிற்கு எதிராக அந்த இளைஞர் தொடுத்த வழக்கில் உயர் நீதிமன்றம் இத்தீர்ப்பை வழங்கியுள்ளது. பேரா மாநில சமய இலாக்காவின் குறிப்பின்படி அந்த இளைஞர் இஸ்லாத்தில் தழுவியதற்கான எந்தவொரு சான்றும் இல்லை என்று சமய இலாக்கா அதிகாரி உறுதிப்படுத்தியிருப்பதையும் நீதிபதி தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். தெலோ இந்தானில் பிறந்து வளர்ந்தவரான அந்த இளைஞரின் தந்தை மதம் மாறிய போதிலும் ஓர் இந்துவான தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்துள்ளார் என்பதற்கான ஆதாரம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. ஜோஹர் இஸ்கண்டர்புத்ரி 2வது இணைப்பு நெடுஞ்சாலையில் இன்று காலையில் 4 மோட்டார் சைக்கிள்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் உயிர் இழந்தனர். இச்சம்பவம் 2வது இணைப்பு நெடுஞ்சாலையின் தெற்கே நோக்கி 1.7 கிலோமீட்டரில் காலை 6:30 மணிக்கு நிகழ்ந்தது. சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் சிங்கப்பூருக்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் கடுமையான காயங்களுக்கு ஆளான 30 மற்றும் 31 வயதுடைய 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக இஸ்கண்டர்புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP M. குமரேசன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.